ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் மினிமுத்துதாயத சிறுவர் காப்புறுதியினை அறிமுகம் செய்கிறது. பிள்ளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டால் நாளொன்றுக்கு 1000 ரூபாய். ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ். அழையுங்கள் 2357 இன்னும் சில வினாடிகளில் செய்திகளை நீங்கள் கேட்கலாம். ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ், தந்தையும் தாயும் போன்று. இது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் சதீஷ் கிருஷ்ண பிள்ளை, வாசிப்பவர் AM தாஜ். COVID-19 பரவலை கட்டுப்படுத்த சுகாதார அமைச்சின் விசேட வேலை திட்டம். கம்பஹா மாவட்ட வைத்தியசாலைகளில் சிகிச்சை சேவைகளை கண்காணிக்க அதிகாரிகள் குழு. தரமைந்து புலமை பரிசில் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பற்றி 2 நாட்களுக்குள் இறுதி தீர்மானம். அரசாங்கத்துடன் ரிசார்ட் பதியுதனை இணைத்துக் கொள்ள எதுவித தேவையும் கிடையாது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன வலியுறுத்தல். சுகாதார ஆலோசனைகளை அனுசரித்து நாளை பாராளுமன்ற கூட்டத்தை நடத்த செயலாளர் நாயகம் தயார். ஹெப்படைட்டிஸ் சி வைரஸை கண்டுபிடித்த 3 விஞ்ஞானிகள் மருத்துவத்திற்கான நோபல் பரிசை பெறவுள்ளனர். விரிவான செய்திகளை மகரிப் தொழுகைக்கான அசானை தொடர்ந்து நேர்கள் கேட்கலாம். நேரம் 6 மணி 1 நிமிடம். கம்பஹா மாவட்டத்தில் COVID-19 தொற்று நோய் பரவுதலை கட்டுப்படுத்தி சிகிச்சை சேவைகளை வலுப்படுத்த சுகாதார அமைச்சு விசேட வேலை திட்டத்தை வகுக்கிறது. இது பற்றி ஆராயும் விசேட பேச்சுவார்த்தை அமைச்சர் பவித்ரா வன்னியாராய்ச்சி தலைமையில் இன்று சுகாதார அமைச்சில் இடம்பெற்றது. இதில் சுகாதாரத்துறை சார்ந்த அதிகாரிகள் பலரும் பங்கேற்றார்கள். கம்பஹா மாவட்டத்தில் கொரோனா தொற்றியவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக மினுவாங்குடை வைத்தியசாலை, இரண்டவில சிகிச்சை நிலையம் போன்றவற்றை பயன்படுத்துவதென பேச்சுவார்த்தையில் தீர்மானிக்கப்பட்டது. COVID-19 வைரஸ் தொற்றியதாக சந்தேகிக்கப்படும் நபர் தொடர்பான ஆய்வுக்கூட பரிசோதனைகள் கம்பஹா வைத்தியசாலையில் நடத்தப்படும். இந்த மாவட்டத்தில் சிகிச்சை சேவைகளை கண்காணித்து வலுவூட்டுவதற்கு சுகாதார அமைச்சின் விசேட அதிகாரிகள் குழுவொன்றை ஈடுபடுத்துவது எனவும் தீர்மானிக்கப்பட்டது. நாளாந்தம் மேற்கொள்ளப்படும் PCR பரிசோதனைகள் அதிகரிக்கப்படும். இந்த சோதனைகளை நடத்தும் மருத்துவ பணியாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்களை தடங்கலின்றி பெற்றுக் கொடுக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. எவருக்கேனும் காய்ச்சல், சளி முதலான நோய் அறிகுறிகள் ஏற்படுமானால் துரித தொலைபேசி எண்ணை அழைத்து 24 மணி நேரமும் சுகாதார ஆலோசனைகளை பெற முடியும். இலக்கம் 1999 என்பதாகும். ஸ்வெசரி ஆம்புலன்ஸ் சேவையும் 24 மணித்தியாலமும் இயங்குகிறது. நாட்டில் கூடுதல் சனச்சரிவுள்ள கம்பஹா மாவட்டத்தில் கொரோனா தொற்றாளர் இனம் காணப்படுவது பெரும் பிரச்சினைக்குரிய விடயமாகும் என சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் பிரிவு அறிவித்துள்ளது. இத்தகைய தொற்றாளர் மூலம் சமூகத்துக்குள் வைரஸ் பரவக்கூடிய சாத்தியம் அதிகம் என தொற்று நோயியல் பிரிவின் பணிப்பாளர் விசேட நிபுணர் சுகத் சமரவீர தெரிவித்துள்ளார். திவிலப்பிட்டிய பிரதேசத்தில் நேற்று தொற்றுநோய் உறுதிப்படுத்தப்பட்ட பெண்ணுக்கு எங்கிருந்து வைரஸ் தொற்றியது என ஆராயப்படுகிறது. சமீபத்தில் தொடர்ச்சியாக விடுமுறை நாட்கள் வந்ததால் அவர் வேலை செய்த ஆடை தொழிற்சாலையை சேர்ந்த ஊழியர்கள் வீடு சென்றிருக்கலாம். எனவே இந்த ஊழியர்கள் பற்றி சுகாதாரத்துறையினர் கூடுதல் கவனம் செலுத்தியிருப்பதாக விசேட நிபுணர் சுகத் சமரவீர தெரிவித்துள்ளார். பாடசாலை மாணவர்களை ஆபத்தான நிலைக்குள் தள்ளுவதற்கு அரசாங்கம் ஒருபோதும் நடவடிக்கை எடுக்க மாட்டாதென கல்வி அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். 2ஆம் தவணை விடுமுறை இன்று ஆரம்பமாகியிருக்கிறது. இது பாடசாலைகள், முன்பள்ளிகள், பிரிவினா கல்லூரிகள், தனியார் வகுப்புகள் ஆகிய சகல வகுப்புகளுக்கும் பொருந்தும் என பேராசிரியர் குறிப்பிட்டார். அவர் இன்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி தலைமையகத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்துள்ளார். தரமைந்து புலமை பரிசு பரீட்சை, கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை ஆகியவற்றை தாமதமின்றி நடத்த வேண்டும் என்பது மாணவர்களின் ஆர்வமாக இருக்கிறது. ஆனால் பரீட்சைகளை நடத்துவதற்கு முக்கியமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். குறிப்பாக பிள்ளைகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தப்படுவது அவசியம். எனவே இவ்விரு பிரதான பரீட்சைகள் பற்றியும் 1 நாட்களுக்குள் தீர்மானிக்கப் போவதாக கல்வி அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார்.
கடந்த காலத்தில் சமூகத்திலிருந்து கோவிட்-19 உறுதி செய்யப்பட்ட எவரும் இனம் காணப்படாவிட்டாலும் இந்த நோய் குறித்து அபாய நிலை முற்றுமுழுதாக நீங்கவில்லை என அரசு மருத்துவ உத்தியோகத்தர் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. திவிலப்பிட்டியவில் கொரோனா தொற்றிய பெண்ணுக்கு எங்கிருந்து வைரஸ் தொற்றியது என்பது இன்னமும் நிச்சயப்படுத்தப்படவில்லை என சங்கத்தின் செய்தி ஆசிரியர் டாக்டர் ஹரித் அல்கே தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக நோயை கட்டுப்படுத்தும் முயற்சிகளில் அரசாங்கம், சுகாதாரத்துறை ஆகியவற்றை போன்று பொதுமக்களுக்கு முக்கியமான பொறுப்பொன்று உள்ளதாக டாக்டர் அலுத்கே குறிப்பிட்டார். அவர் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் இதனை அறிவித்துள்ளார். இந்த தொற்று நோயை கட்டுப்படுத்துவதற்கான யோசனைகளை அரசாங்க மருத்துவ உத்தியோகத்தர் சங்கம் பரிந்துரைத்துள்ளது. PCR பரிசோதனைகளை அதிகரிப்பது, தொற்று அபாயமுள்ள வலயங்களை பிரகடனம் செய்வது போன்றவை முக்கிய யோசனைகளாகும். தற்போதைய சந்தர்ப்பத்தில் வெளி நடமாட்டங்களை முடிந்தளவு குறைக்குமாறு மக்களிடம் கோரிக்கை விடுப்பதாக விசேட நிபுணர் ஹரித் அலுத்கே தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் ரிசாட் பதியுதீனை அரசாங்கத்துடன் இணைத்துக் கொள்ளும் எதுவித தேவையும் கிடையாது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அறிவித்துள்ளது. இதுபற்றி ராஜபக்ஷ குடும்பத்தை சேர்ந்த எவரும் எந்தவொரு பேச்சுவார்த்தையிலும் ஈடுபடவில்லை என கட்சியின் பொதுச் செயலாளரான பாராளுமன்ற உறுப்பினர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் திரு காரியவசம் இதனை தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ், தந்தையும் தாயும் போன்றோம். பாராளுமன்றம் நாளை கூடுகிறது. சுகாதார அமைச்சின் வழிகாட்டுதல்களை முறையாக அனுசரித்து பாராளுமன்ற கூட்டத்தை நடத்துவதற்கு சகல ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக பாராளுமன்ற செயலாளர் நாயகம் தம்பிக தசாநாயக்க தெரிவித்துள்ளார். நிதி திருத்த சட்டமூலம் தொடர்பான 2ஆம் வாசிப்பு மீதான விவாதம் நாளை இடம்பெறும். அத்துடன் ஏற்றுமதி இறக்குமதி சட்டத்திற்கான விதிமுறைகள் பற்றியும் விவாதிக்கப்பட உள்ளன. முன்னாள் பொலிஸ் அதிபர் பூஜித ஜெயசுந்தரம், முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோரும் புலனாய்வுத்துறை சார்ந்த உத்தியோகத்தர்களும் பொறுப்புடன் நடந்து கொள்ள தவறியமையினால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை நடத்த வழி கிடைத்ததாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு புலனாய்வு சேவைகள் அனுப்பிய தகவல்களை தற்போதைய அரச புலனாய்வு சேவை பொறுப்பாளர் DIG நிலங்க ஜெயவர்தன தமக்கு அறிவிக்கவில்லை என முன்னாள் ஜனாதிபதி குறிப்பிட்டார். அவர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் பற்றி ஆராயும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் முன்னிலையில் இன்று சாட்சியம் அளித்தார். வெளிநாட்டு புலனாய்வு தகவல்கள் பற்றி தமக்கு அறிவிக்கப்பட்டிருந்தால் தாம் சிகிச்சைக்காக சிங்கப்பூர் செல்வதை தவிர்த்து கொழும்பு மறைமாவட்ட பேராயருக்கும் பாதுகாப்பு துறையினருக்கும் அறிவித்து தாக்குதலை தடுக்க நடவடிக்கை எடுத்திருக்கலாம் என திரு மைத்ரிபால சிறிசேன மேலும் தெரிவித்தார். கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி தாம் மட்டக்களப்பு சென்று பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டமை பற்றியும் முன்னாள் ஜனாதிபதி பேசினார். புலனாய்வு தகவல்கள் தமக்கு கிடைத்திருந்தால் தாம் இந்த பயணத்தை தவிர்த்திருக்க கூடும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசியலமைப்பின் மீதான 19வது திருத்தத்தில் உள்ள பாதகமான அம்சங்களை நீக்கும் நோக்கில் அரசாங்கம் 20வது திருத்தத்தை சமர்ப்பித்ததாக ராஜாங்க அமைச்சர் மொஹான் பிரியதர்ஷன சில்வா தெரிவித்துள்ளார். இதற்கு தெளிவான மக்கள் ஆணை கிடைத்துள்ளது. 20வது திருத்தத்தில் சிக்கல்கள் இருக்குமானால் பாராளுமன்ற குழுநிலை விவாதங்களில் திருத்தங்களை சமர்ப்பிக்கலாம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சௌபாக்கியா என்ற வேலைத்திட்டத்தின் கீழ் அரசாங்கம் விவசாய அபிவிருத்திற்கான வேலைத்திட்டத்தை ஆரம்பித்துள்ளதாக விவசாய அமைச்சின் மேலதிக செயலாளர் அஜந்த டி சில்வா தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களின் நுகர்வுக்கு தேவையான அளவு உணவுப் பொருட்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்வது அரசாங்கத்தின் நோக்கம். கொத்தணி கிராம மட்டத்தில் விவசாய உற்பத்திகளை ஊக்குவிக்கப் போவதாக செயலாளர் மேலும் தெரிவித்துள்ளார். மறைந்த ஊடகவியலாளர் ACM கலீலுர் ரஹ்மானின் ஜனாசா இன்று சம்மாந்துறையில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. துறைமுக அதிகார சபையின் நிர்வாக உத்தியோகத்தரும் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம், ரூபாயினி கூட்டுத்தாபனம் ஆகியவற்றில் பகுதி நேர ஊடகவியலாளராக கடமையாற்றியவருமான கலீலுர் ரஹ்மான் நேற்றிரவு காலமானார்.
எங்க காலம் போல இல்ல, உலகம் மாறி போச்சு. எங்க பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்புகள் மாறுபட்டு வேகமாயிருச்சு. இந்த கனவுகளை உயிர்ப்பிக்க நாங்க முன்னரே தயாராகணும். இதனால் தான் காப்புறுதி அரசனான ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் மினிமுத்துதாயத சிறுவர் காப்புறுதியினை அறிமுகம் செய்கிறது. முதிர்வின் போது காப்புறுதி தொகையில் 125 வீதம், தாய் தந்தை அல்லது பாதுகாவலருக்கு காப்புறுதி தொகையின் 5 மடங்கு காப்பீடு. பிள்ளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டால் நாளொன்றுக்கு 1000 ரூபாய். பிள்ளைகளின் நாளைய கனவை பாதுகாப்பது எங்களின் இன்றைய பொறுப்பு. ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ். அலையுங்கள் 2357 பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. நாடெங்கிலும் உள்ள அறநெறி பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்குவதென தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பௌத்த அலுவல்கள் ஆணையாளர் நாயகம் சுனந்த காரியபெரும தெரிவித்துள்ளார். பாடசாலைகள் மீண்டும் தொடங்கும் சமயத்தில் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் ஆலோசனையுடன் அறநெறி பாடசாலைகளும் மீண்டும் திறக்கப்படும் என அவர் கூறினார். அதேவேளை அரச மொழி தேர்ச்சி வாய்மூல பரீட்சையும் அரச கர்ம மொழிகள் திணைக்களம் நடத்தும் சகல மொழி பரீட்சைகளும் கால வரையறையின்றி பின்பற்றப்பட்டுள்ளதாக அரச கர்ம மொழிகள் ஆணையாளர் நாயகம் பிரின்ஸ் சேனாதீர தெரிவித்துள்ளார். இந்த பரீட்சைகள் நாளை ஆரம்பமாக இருந்தன. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு தம்பில்ல தேம்பாக என்ற இடத்தில் குப்பைகளை உண்ணவரும் காட்டு யானைகள் காரணமாக தாம் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்வதாக பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர். இந்த குப்பை கிடங்கு தம்புல்லை திருகோணமலை பிரதான வீதிக்கு முன்பாக அமைந்துள்ளது. மாநகர சபை சேகரிக்கும் குப்பைகள் கொட்டப்படுவது வழக்கம். இங்கு வரும் யானைகள் வீட்டுத் தோட்டங்களை நாசப்படுத்துவதாகவும் இந்த செய்தியாளர் கூறுகிறார். இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணுமாறு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். உங்கள் கவனத்திற்கு உலகச் செய்திகள். கோவிட்-19 தொற்றுக்காக சிகிச்சை பெறும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வாகனத்தில் பயணித்து தமது ஆதரவாளர்களுக்கு கையை அசைத்து சென்றமை குறித்து மருத்துவ நிபுணர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். ஜனாதிபதி முகக்கவசம் அணிந்து வாகனத்தில் சென்றார். எனினும் கோவிட் தொற்றுடன் வாகனத்தில் சென்றதன் மூலம் ஜனாதிபதி காரில் இருந்தவர்களுக்கு நோய் தொற்றும் அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளார் என குற்றம் சுமத்தப்படுகிறது. எனினும் ஜனாதிபதி காரில் சென்று ஆதரவாளர்களை பார்ப்பதற்கு மருத்துவ குழு அனுமதித்திருந்ததாக வெள்ளை மாளிகையின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். ஹெப்படைட்டிஸ் சி எனப்படும் நுரையீரல் அழற்சி நோய்க்கான வைரஸை கண்டுபிடித்த 3 விஞ்ஞானிகளுக்கு மருத்துவத்துறைக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டுள்ளது. அமெரிக்க விஞ்ஞானி மைக்கேல் ஹோஸ்டன், பிரிட்டன் ஆராய்ச்சியாளரான ஹார்வே ஆல்டர், சார்ல்ஸ் ரைஸ் ஆகியோர் பரிசை பெறவுள்ளார்கள். இவர்களது கண்டுபிடிப்பானது கோடிக்கணக்கான உயிர்களை காப்பாற்ற உதவியதாக நோபல் பரிசு குழு அறிவித்துள்ளது. ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ் நுரையீரலில் புற்றுநோய் ஏற்படுத்துவதற்கான பிரதான காரணியாகும். இதன் காரணமாக பலவருக்கு நுரையீரல் மாற்று சத்திர சிகிச்சை அவசியப்படுகிறது. அபிவிருத்தி செய்திகள். நிர்மாணிப்பதற்கு தேவையான மூலப்பொருட்களை வழங்குவதற்கு நெடுஞ்சாலைகள் அமைச்சு முறையான வேலை திட்டத்தினை வகுத்திருப்பதாக அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். சுவிட்சத்தின் தொலைநோக்கு என்ற கொள்கை பிரகடனத்தில் கூறப்பட்டுள்ளவாறு வீதி வலைப்பின்னலில் 1,00,000 கிலோமீட்டரை அபிவிருத்தி செய்யும் திட்டங்கள் விரைவுபடுத்தப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். நியூசிலாந்து மகளிர் கிரிக்கெட் அணியின் ஆஸ்திரேலிய சுற்றுத்தொடர் பற்றிய விவரம். நியூசிலாந்து மகளிர் அணிக்கு எதிரான ஒருநாள் சர்வதேச போட்டியில் ஆஸ்திரேலிய மகளிர் அணி 4 விக்கெட்டுகளால் வெற்றியீட்டியுள்ளது. முதலில் துடுப்படுத்த ஆடிய நியூசிலாந்து வீராங்கனைகள் 9 விக்கெட் இழப்புக்கு 252 ஓட்டங்களை எடுத்தார்கள். ஆஸ்திரேலிய வீராங்கனைகள் 46வது ஓவரில் வெற்றி இலக்கு அடைந்தார்கள். இந்த போட்டி பிரிஸ்பேனில் இடம்பெற்றது. அடுத்து இந்திய பிரீமியர் லீக் சுற்றுத்தொடர் பற்றிய விவரம். இந்த தொடரின் 19வது போட்டி இன்று இடம்பெறவுள்ளது. இதில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் மோத உள்ளன. இந்த போட்டி மாலை
7:30 துபாயில் ஆரம்பமாகும். காத்திருந்தது போதும், மகிழ்ச்சியை அனுபவிக்கும் தருணம் இது. வெற்றி போக்குகள் சாதகமாகும் தருணம் இது. உங்கள் சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்பும் தருணம் இது. உங்கள் முயற்சியாண்மை சாத்தியமாகும் தருணம் இது. உங்கள் கனவுகளுக்கு NSB விங்ஸுடன் வலிமை சேர்த்திருங்கள். தனிமை வர்க்க 2 வருட கடனை 7% வட்டி வீதத்துடன் பெற்றிடுங்கள். 5 லட்சம் ரூபாய் முதல் 10 பில்லியன் ரூபாய் வரை கடன் வசதி. பிணையாளர் ஒருவர் மட்டுமே தேவை. NSB விங்ஸ், உயர்ந்த இலக்குகளை அடைந்திருங்கள். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி, உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். கோவிட்-19 நெருக்கடி தணியக்கூடிய அறிகுறிகள் இல்லை என்பதால் எதிர்காலம் கஷ்டமானதாக இருக்கும் என சிங்கப்பூரின் ஷாங்கி விமான நிலையம் அறிவித்துள்ளது. இது ஆசிய பிராந்தியத்தின் மிகவும் முக்கியமான விமான நிலையமாகும். பல விமானங்கள் ஷாங்கி விமான நிலையத்தில் இடமாறுவது வழக்கம். இங்கு தரையிறங்கிய விமானங்களின் எண்ணிக்கை வரலாற்றில் ஆக குறைந்த அளவுக்கு வீழ்ச்சி கண்டுள்ளன. இதன் காரணமாக விமான நிலையத்தின் 2 முனையங்கள் சார்ந்த செயற்பாடுகள் முடக்கப்பட்டுள்ளன. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி, உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். காத்திருந்தது போதும், மகிழ்ச்சியை அனுபவிக்கும் தருணம் இது. வெற்றி போக்குகள் சாதகமாகும் தருணம் இது. உங்கள் சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்பும் தருணம் இது. உங்கள் முயற்சியாண்மை சாத்தியமாகும் தருணம் இது. உங்கள் கனவுகளுக்கு NSB விங்ஸுடன் வலிமை சேர்த்திருங்கள். தனிமை வர்க்க 2 வருட கடனை 7% வட்டி வீதத்துடன் பெற்றிடுங்கள். 5 லட்சம் ரூபாய் முதல் 10 பில்லியன் ரூபாய் வரை கடன் வசதி. பிணையாளர் ஒருவர் மட்டுமே தேவை. NSB விங்ஸ், உயர்ந்த இலக்குகளை அடைந்திருங்கள். பொருளாதார செய்திகள் அனுசரணை. அண்ணா, 31க்கு நீங்க மகளுக்கு தங்கம் வாங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்க இல்ல. எந்த தங்கத்துக்கு தங்கம் கொடுக்க முடிஞ்சது எந்த LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. இலங்கை எப்போதும் கடன்களை திருப்பி செலுத்தாமல் இருந்ததில்லை என நிதி ராஜாங்க அமைச்சர் அஜித் நிவார் காப்ரால் தெரிவித்துள்ளார். சமீபத்தில் கடன்களை திருப்பி செலுத்தாமல் விடுவதா அல்லது இறக்குமதிகளை முடக்குவதா என்ற தெரிவை மேற்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் அரசாங்கத்துக்கு ஏற்பட்டது. இந்த சமயத்தில் இறக்குமதிகளை முடக்குவதென தீர்மானித்ததாக ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டார். அவர் நேற்று நிதி அமைச்சில் இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்துள்ளார். என் கணவன் எனக்கு தந்த மோதிரம் தான் என் வாழ்க்கை. LOLCக்கும் உங்களோட தங்கம் உயிரை போன்றது. உங்களோட தங்கம் எங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆயுள் காப்புறுதி தருவது நாங்க மட்டும்தான். நேரத்துக்கு தவணை செலுத்த முடியாம போனா உங்களோட தங்கத்தை உங்களுக்கு திருப்பி தருவதுதான் எங்கட நோக்கம். உங்களால தவணையை நேரத்துக்கு செலுத்த முடியாம போனா அதுக்கு தீர்வும் நாங்க தருவோம். நான் எதிர்பார்த்த தொகையை விட அதிகம் கிடைச்சதும் இல்லாம வேலையும் சுலபமா முடிஞ்சு எனக்கு மதிப்புமிக்க பரிசும் கிடைச்சது. LOLC இடமிருந்து பெரும் சேவை தங்கத்துக்கு நிகரானது. LOLC ஃபைனான்ஸ் ரன்சவிரண்ய சேவை. காலநிலை அறிக்கை அனுசரணை. CIB ஜனஜயவாசனா 15வது கட்டம் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி முதல் அக்டோபர் 11ஆம் தேதி வரை 3000 ரூபாய்க்கு மேலதிகமான அனைத்து பற்றுச்சீட்டுகளுக்கும் லட்சக்கணக்கான பரிசில்கள். இன்றே CIBக்கு வாருங்கள். மேற்கு சபரகமு மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யலாம் என வளிமண்டல திணைக்களம் அறிவித்துள்ளது. மத்திய மாகாணத்தில் அடிக்கடி ஓரளவு மழை பெய்யலாம் என திணைக்களம் விடுத்துள்ள நாளைய தினத்துக்கான வானிலை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதன் பிரகாரம் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் வடமாகாணத்திலும் திருகோணமலை பலனறுவை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். அனுசரணை வழங்கியது CIB ஜனஜயவாசனா 15வது கட்டம் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி முதல் அக்டோபர் 11ஆம் தேதி வரை 3000 ரூபாய்க்கு மேலதிகமான அனைத்து பற்றுச்சீட்டுகளுக்கும் லட்சக்கணக்கான பரிசில்கள். இன்றே CIBக்கு வாருங்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோவிட்-19 பரவலை கட்டுப்படுத்த சுகாதார அமைச்சின் விசேட வேலை திட்டம். கம்பஹா மாவட்ட வைத்தியசாலைகளில் சிகிச்சை சேவைகளை கண்காணிக்க அதிகாரிகள் குழு. தரமைந்து புலமை பரிசில் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பற்றி 2 நாட்களுக்குள் இறுதி தீர்மானம். அரசாங்கத்துடன் ரிசார் பதியுதீனை இணைத்துக் கொள்ள எதுவித தேவையும் கிடையாது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன வலியுறுத்தல். சுகாதார ஆலோசனைகளை அனுசரித்து நாளை பாராளுமன்ற கூட்டத்தை நடத்த செயலாளர் நாயகம் தயார். ஹெப்படைட்டிஸ் C வைரஸை கண்டுபிடித்த 3 விஞ்ஞானிகள் மருத்துவத்துறைக்கான நோபல் பரிசை பெறவுள்ளனர். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.